ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் டே ரொட்டீன் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த மோர் குழம்பு ரெசிபியும் இதில் சொல்லியிருக்கேன். அது நம்ம எப்பவும் போல் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாமரத்தண்டை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச இந்த ஆஸ்பராகஸ் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் ஒன்று செய்ய போகிறோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி தோஃபு பற்றி இப்போவுமே நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதை எப்படி குக் பண்ணணும், அதுக்கு எப்படி மசால் போடணும் அப்படிங்கிற எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல், கிளினிக்கு, அதுக்கப்புறம் ப்ளே கிரவுண்டு, ஃபுட் கோர்ட்டு, எக்ஸசைஸ் கார்னர், நம்ம தமிழ் கடை, எல்லா வெட் மார்க்கெட்டு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா வசதியுமே இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ண தேவையே இல்லை. நம்மளே சொந்தமாக கிளம்பி போய் நமக்கு தேவையான திங்ஸை வாங்கிட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடலாம். அன்றைக்கி காலையில் ஒரு 7-7:30 போல் நான் கிளம்பி போன இடம் தான் வெட் மார்க்கெட். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் பிளேஸுங்கிற மாதிரி தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கிடைக்காத ஃப்ரூட்ஸே இருக்காது. ஃப்ளவர்ஸு, வெஜிடபிள்ஸு, கூடவே நான்வெஜ், மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, எக்கு எக்ஸட்ரான்னு இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாமே இங்கே கிடைக்கும். காலையிலே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காய்கறி, பூ, பழங்கள்லாம் பார்க்கும்போது மனசுக்கு நிறைவாக அன்றைக்கி டேயே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். நான் ப்ரொவிஷன்ஸ் கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. பட் காய்கறி நான் நேரில் பார்த்து வாங்கினா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற இன்னொரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கா தோஃபு நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. நான் எந்த பிராண்டடான தோஃபு வாங்கி சமைக்கிறது கிடையாது. வெட் மார்க்கெட்டில் வாங்கி தான் நான் சமைப்பேன். இதிலே பார்த்தீங்கன்னா 2 சைஸில் இருக்கும். ஸ்மால் ஒன்று, லார்ஜ் ஒன்று. நான் இன்றைக்கி லார்ஜ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். சின்னது ஈச் 50 சென்ட்டு, பெருசு 80 சென்ட்டு. ஏன்னா இன்றைக்கி குர்குரே மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லியுமே நீங்கள் வாழை இலை வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு பண்டில் வாங்கினாலே ஒரு 1 வீக்குக்கு மேலேயே வரும். இந்த மாதிரி எப்போவாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே கிழிஞ்செல்லாம் போகாமல் நல்லா இருந்துச்சுன்னா நான் வாங்குவேன். அவங்க வெயிட் போட்டு எனக்கு கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது 1 கிலோ $3.50. நான் அன்றைக்கி எடுத்த வாழை இலை ஜஸ்ட்டு $1 தான். இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் டிஸ்பிளேக்கு ஏதாவது இந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, அப்புறம் பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஸ்டீம் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு டிஃபன் ஐட்டம் அந்த மாதிரி வச்சு கொடுப்பேன். இந்த ஆஸ்பராகஸ் பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்யலைனாலும் அப்பப்போ வாங்கி சமைச்சு கொடுத்துருவேன். இதை ரொம்ப குக் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்டிர் ஃப்ரை இல்லைன்னா ஒரு சூப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துட்றது. எப்படியோ உடம்புக்குள்ளே போனால் சரிதான் இல்லைங்களா. வெட் மார்க்கெட்டில் இந்த லோட்டஸ் ஸ்டெம் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க சேரும் செகதியுமாக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். பட் நான் NTUCயில் தான் எப்பயும் வாங்குறது. இப்போல்லாம் எங்கே போனாலுமே இந்த மாதிரி ஒரு துணிப்பையோடு கிளம்பிடுறது இப்போ ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சாச்சு. கொஞ்சமாக திங்ஸ் வாங்கினா இந்த மாதிரி பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் நிறையா வாங்குறதுனா மட்டும்தான் நான் ட்ராலி எடுத்துகிட்டு போகிறது. வாங்கிட்டு வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழை இலை வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பசலைக்கீரை. இதில் ஒரு தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஏன்னா நல்லா பச்சை பசலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவப்பை விட. அதனால் இது ஒரு கட்டு. அதுக்கப்புறம் இந்த மேஜிக் க்ளீன் இதை வச்சு தாங்க நான் அடுப்பெலாம் க்ளீன் பண்ணுறது. ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தேன். மேஜி மில்க்கு, இதுக்கு நான் அடிக்ட்டுன்னே சொல்லலாங்க. இந்த பால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இதில் காஃபி குடித்தா மட்டும்தான் எனக்கு குடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மற்ற பேக்கெட் பால்லாம் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் எதுவுமே எனக்கு செட் ஆகாது. நான் வாங்கவும் மாட்டேன், யூஸ் பண்ணுறதும் கிடையாது. இந்த பாலில் அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரியல. நம்மளே இவ்வளோ அடிமையாக்கி வச்சுருக்கேன்னா யோசிப்பேன். நீங்கள் யாரெல்லாம் மேஜி லவர்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆஸ்பராகஸ் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து வருதுன்னு சொன்னாங்க. ரொம்ப காஸ்ட்லிங்க. நான் ஒரு 1/4 கிலோ தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம், எதுக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் சும்மா அப்படியே ரஃப்பாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன், அப்புறம் பார்த்துக்கலான்னு. தோஃபு இந்த 2 பீஸ் $1.60. சமையலுக்கு தேவையான திங்ஸை மட்டும் எடுத்து வெளியில் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த தயிர் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே உரையூற்றி வச்சது தான். மேஜி பாலில் தான் பண்ணியிருந்தேன். இப்போ பேக்கெட் பால்லே நம்ம சூப்பராக பண்ண முடியும். இது எந்த தயிரில் உர ஊற்றுனேன் என்னங்கிறதெல்லாம் நான் வர விலாகில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். என்ன தான் காலையில் தேவாமிர்தமே சமைச்சு கொடுத்தாலும் எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா டான்னு 12-1 மணிக்கெல்லாம் லஞ்ச் கேட்டு நின்றுவாங்க. ஸோ அதுக்குள்ளே கடகடன்னு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி நீ ஃபாஸ்ட்டாக சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இந்த தாமரை தண்டு பார்த்திங்கன்னா எனக்கு இது ஒரு ரூட்டுன்னு தாங்க எனக்கு தோணுது. ஏன்னா இதோட அந்த கணுவிலேருந்து தான் அந்த ஸ்டெம்மு ஃபார்ம் ஆகி அதில் அந்த லீஃபு, ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரிலாம் வருது. ரூட் பார்த்திங்கன்னா நம்ம தண்டுன்னு சொல்கிறதுனால அது அப்படியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் இது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் சமைச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வாழைத்தண்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டேஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஒரு மாதிரி பெருசாக வித்தியாசமாலாம் எதுவுமே இருக்காது. நம்ம வாங்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மட்டும் பார்த்து வாங்கிக்கிறணும். சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு தட்டின மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பழசு. பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அந்த பேக்கிங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் அந்த பேக்கெட் ஃபுல்லாக அப்படியே கோர்த்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணோன்னே அந்த இதிலேருந்து நிறையா தண்ணி ஊற்றும்.
கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸு, யாரெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது எல்லா டீட்டெயில்ஸுமே கூகுளில் சூப்பராக போட்டிருக்காங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது ஊரில் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க. நானும் ஊரில் இதை பெருசாக பார்த்ததே இல்லைங்க. உழவர் சந்தையில், அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. ஸோ மேபி இது வந்துட்டு இந்த கிராமப்புறங்களில் கிடைக்குமா என்னென்னு தெரியல. வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள இந்த காய்கறிக்காரவங்க அந்த மாதிரி யார்ட்டையாவது கேட்டு பார்க்கலாம், சொல்லி வச்சு வாங்கலாம். ஆனால் சிலர் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு கரெக்டான இது தெரியல. எனக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி தாமரைத்தண்டு மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து நம்ம அடிக்கடி சமைக்கலைனாலும் கிடைக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்கவாவது நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம், இந்த மாதிரி குழம்புல யூஸ் பண்ண முடியும். நம்மளோட இஷ்டம் தாங்க, எப்படி வேணாலும் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். ஆக மொத்தம் ஒரு ஜூஸாக கூட போட்டு நம்ம குடிச்சிடலாம். எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. எப்படி ஒரு வெள்ளை பூசணிக்காய் எல்லாமே வந்துட்டு நல்லது இருக்கும், அதே மாதிரி தான் அந்த தாமரைத்தண்டுங்கிறதும். இப்போ தான் இது கொஞ்சம் வந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. எனக்குலாம் சுத்தமாக தெரியாது. நான் சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க தான் எனக்கு இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வந்த புதுசில் ரொம்ப ஷாக்கிங்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சமைச்சு இப்போ நான் பழகிட்டேன். காலிஃப்ளவர்லாம் எப்படி ஹாட் வாட்டரில் போட்டு எடுப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் சால்ட் மட்டும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். இந்த ஆஸ்பரகஸ் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது. ஒரு 400 கிராமே வந்து $7. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் அவ்வளோ நல்லது இருக்குதுங்க. இதுக்கு வந்து தமிழில் தண்ணீர் விட்டான் கொடின்னு கூட சொல்லுவாங்க. சர்வரோக நிவாரணின்னு சொல்லலாங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல சேர்த்துக்கிறணும். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சன்னமானதாக வாங்கிட்டு வருவேன். நல்லா சின்னதாக நல்லா சூப்பராக இருக்கும், ரொம்ப மெலிசாக. இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுனால தூரில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்துட்டு அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ண. ஆக்சுவலாக அது பண்ணவே தேவையில்லை, நம்ம அப்படியே சமைச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஜூலியன்ஸ் மாதிரி கட் பண்ணி ஒரு ஸ்டிர் ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன். இது வந்து இந்த கோவக்காய், அதுக்கப்புறம் இந்த வெள்ளரிக்காய், கோவக்காய், பீன்ஸு இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் தான். பீன்ஸும் கோவக்காய் கரெக்டு அந்த ஃப்ளேவரில் தான் இருக்கும். தண்ணி அதுவே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணோம். சும்மா ஜஸ்ட்டு பீன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம தொளிச்சு விட்டு உடனே குக் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணாலே போதும், சூப்பராக இருக்கும். இந்த தோஃபு பார்த்திங்கன்னா பன்னீர் மாதிரியே இருக்கும். பன்னீர் வந்து பால்லேருந்து எடுக்கிறாங்க, இது வந்து சோயா மில்க்லேருந்து எடுக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எனக்கு என்னமோ அந்த தோஃபு வந்து எக்கோட ஒயிட் மாதிரி தான் ஃபீல் ஆகும். தோஃபு வந்து நல்லா ஸ்லைஸாக அப்படி வெர்டிக்கல் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு, வெர்டிக்கல் பொசிஷனில் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணோம்னா நல்லா வந்துட்டு ஒரு குர்குரே மாதிரி, ஃப்ரைஸ் மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே ஸ்லைஸாகவும் போடலாம், இல்லை க்யூபாக வேணும்னாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நல்லா அழகாக சூப்பராக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் வந்து நல்லா ப்ரிவெண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஹார்மோனல் இன்பேலன்ஸ் ஒரு ஏஜுக்கு அப்புறம் வர்றதெல்லாம் சரி பண்ணுது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் கரெக்ட் பண்ணுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னதான் இதில் நிறைய நன்மைகள், இது ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் வேறு, நிறைய நன்மைகள் எல்லாமே இருந்தாலுமே ஒரு அளவாக இன்டேக் பண்ணுறது நல்ல விஷயம். ஏன்னா அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு மீறினா நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அக்கா அது உடஞ்சி போகுது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நம்ம தாங்க கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். சண்டையில் கிளியாத சட்டை எங்கெங்கே இருக்குது. ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணால் பெருசாக உடையாது. 1-2 உடஞ்சா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த மாதிரி உடையிறது சகஜம்தான். ஒரு 200 கிராம் தோஃபுக்கு நான் எப்படி மசால் போடுவேன்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் மாவு, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக லெமன் சாறு, ஆயில் ஒரு 2 ஸ்பூனு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து அந்த பேஸ்ட்டை ஃபைனாக நல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆயில் லெமன் சாரோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தோஃபு இதில் வந்து 1 by 1 ஜென்ட்லாக வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மீனுக்கு எப்படி மசால் தடவோமோ அதே மாதிரி பண்ணி வச்சுக்கணும். மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம்லாம் வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இம்மீடியட்டாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா தாமரைத்தண்டாக இருக்கட்டும், இந்த தோஃபுவாக இருக்கட்டும், இதெல்லாம் தண்ணி ரிலீஸ் பண்ணோம். வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக குக் பண்ணுற மாதிரியும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தவாவில் லைட்டாக எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணி இந்த தோஃபுவை லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா நம்ம வந்து நல்லா கோட் பண்ணி அதுக்கப்புறமும் ஃப்ரை பண்ணலாம். இதுவும் வந்து கொஞ்சம் ஈஸியாக உடையாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். மோர் குழம்பு பண்ணுறதுக்கு தாமரைத்தண்டு நம்ம மேரினேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது ஆயில் கொஞ்சம் கம்மியாக செலவாகும், ஆனால் டைம் கொஞ்சம் எடுக்கும். சிம்மில் வச்சு தீச்சிராமல் நல்லா 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பாக வர்ற மாதிரி திருப்பி போட்டு எடுக்கணும். தேவைப்பட்டால் அங்கங்கே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ரொம்ப கிறிஸ்பாக வேணும் எங்களுக்கு அந்த மாதிரி தான் பிடிக்குன்னா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில், ஒரு இரும்பு தோசை தவாலாம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த தாமரைத்தண்டெல்லாம் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி அடுக்கி வச்சிடணும். நல்லா வந்துட்டு ஒரு பக்கம் கிறிஸ்பானதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடணும். அதே மாதிரி தாங்க தோஃபுவும் போட்ட உடனே நம்ம இம்மீடியட்டாக திருப்பினோம்னா கண்டிப்பாக பிஞ்சு போயிடும். ஸோ போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுறணும். அதுக்கப்புறம் நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பிரட்டி விட்டு எல்லா பக்கமும் நம்ம வந்துட்டு நல்லா அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது அது கண்டிப்பாக உடஞ்சே போகாது. எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி குக் ஆகும். அந்த மசாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவு உதிரவும் செய்யாது. இந்த மாதிரி பண்ணும்போது நீட்டாக வந்துட்டு அது அழகாக ஒட்டி பிடிக்கும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் மசாலா வந்து எப்போவுமே நல்லா ஒட்டி பிடிச்சி இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சும்மா சாப்பிடவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா தாமரைத்தண்டும் தோஃபுவையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த தாமரைத்தண்டு மோர் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் துருவன தேங்காய், 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு ஊற வச்சது நான் சேர்க்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த தயிர் வந்து ஒரு 300 400 ml வரைக்கும் இருக்கும். இதையும் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கெட்டியாக அடித்து எடுத்துக்கிறணும். இது ரெண்டையும் ரெடி பண்ணிட்டாலே பார்த்திங்கன்னா மோர் குழம்பு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஒரு பேனில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா வந்துட்டு நம்ம ஃபைனாக அடித்து அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி இது கூட எவ்வளோ நம்ம குழம்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனை வந்து தனியாக எடுத்து வச்சிடணும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டை அடங்கி அந்த கொதிப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம மோர் ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த குழம்பு வந்து தெரியாமல் இருக்கும். இல்லை நம்ம அடுப்பில் இருக்கும்போதே மோர் ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக தெரிஞ்சு போகும். எப்படினாலும் நம்ம மோர் குழம்பெல்லாம் ஒரு நேரம் தான் சாப்பிட போகிறோம், நைட்டுக்கு சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நேரங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி தான் நான் எப்பவும் செய்கிறது. இந்த மோர் குழம்பு நல்லா ஆறுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கையும் செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு பொடுசாக நறுக்கின பூண்டு ஒரு 2-3 பூண்டு, சின்னதாக இருந்தால் ஒரு 3-4 சேர்த்துக்கலாம், பெருசுனா ஒரு 2 போதும். நல்லா குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குட்டியாக சின்ன வெங்காயம் ஒரு 2-3 அதையும் பொடுசாக நறுக்கி இதோட சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கையும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சாப்பில் ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டர் ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சத்தும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். மூடி போட்டுலாம் வேக வைக்கணும், ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சீக்கிரமாகவே வந்து குக் ஆயிரும். ரெண்டாவது அதுவும் தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணோம், அதுவே போதுமானதாக இருக்கும். ஆறுன இந்த மோர் குழம்புல பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அடைச்சி வச்சுருக்கிற அந்த கெட்டி மோரையும் இதோட ஆட் பண்ணிக்கிறணும். நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா எல்லா பக்கமும் அந்த மோரும் அந்த நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஜென்டிலாக நல்லா கலந்து விட்டால் தான் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து 2 மிங்கிள் ஆகி அந்த டேஸ்ட் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். குழம்பை தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து கடுகு, 2-3 வெந்தயம், காஞ்ச மிளகா ஒரு 5-6, சீரகம் நம்ம ஆல்ரெடி சேர்த்ததுனால சும்மா கொஞ்சமாக பேருக்கு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மணக்க இந்த ஃப்ரை பண்ணதை எல்லாத்தையுமே அப்படியே குழம்புல ஆட் பண்ணிடலாம். செம்ம சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பீஸ், அதாவது இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற தாமரைத்தண்டை ஒருத்தவங்களாக குழம்புக்குள்ள இறக்கிற வேண்டி தான். பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைனில் அழகாக இருப்பாங்க. இந்த குழம்பு பார்க்க மட்டும் அழகாக இருக்காதுங்க, சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தாமரைத்தண்டு பார்த்திங்கன்னா பாதி ஊறியும் ஊறாமையும் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லா வந்துட்டு கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். சுட சாதம், பொரிச்ச தாமரைத்தண்டு மோர் குழம்பு, குர்குரே தோஃபு, தண்ணீர் விட்டான் கிழங்கு ஸ்டர் ஃப்ரை, கூடவே ஃப்ரெண்டு கொடுத்து விட்ட சிக்கன் 65ஓட லஞ்சு சூப்பராக என்ஜாய் பண்ணணும். இந்த வீடியோ வந்து அவ்வளோ தாங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.